ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மீன் குழம்பு. மீன் குழம்பே செய்ய தெரிலன்றவங்க கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு நான் தக்காளியை கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி அரைச்சி வைக்கல, கையிலேயே நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு சால்ட்டை விட கல்லுப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் வரும். அதனால் கல்லுப்பே எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கை வச்சு நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டோனாலே நம்மளோட குழம்பு முக்கால்வாசி ரெடி ஆகிடும். இது நல்லா கரைச்சிட்டு இதுலேயே உப்பு காரம் எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம செப்ரேட்டாக போட தேவையில்லை. இதுலேயே நம்மளுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். மீன் குழம்புன்னு இல்லை, எந்த புளி ஊற்றி செய்கிற குழம்பாக இருந்தாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும் போது அந்த ஹீட்டை இது பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அதில் தேவையான அளவுக்கு கடுகு போட்டுடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியாமல் செஞ்சிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்ட உடனே வெங்காயம் போட்டுருங்க. இல்லைன்னா வெந்தயம் கசந்ததுன்னா குழம்பும் கசப்பு வரும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன். இது பெரிய பல்லாக இருக்கிறதுனால 4-5 தான் போட்டிருக்கேன். சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 10 பல்லு கிட்ட போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். பாதியில் வதங்கி இருக்கும் போதே நம்ம அதில் எல்லாமே போட்டுட்டோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் தக்காளியும் இதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அந்த கரைச்சி வச்ச குண்டான்லேயே கொஞ்சம் தண்ணி கரைச்சி ஊற்றிடுங்க. இதை ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரணும். எப்படி கொதித்து வரணும்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதே மாதிரி குழம்பு திக்னஸும் கொஞ்சம் வரணும். இப்போ தண்ணியாக இருக்குல்ல, அது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். மூடி போட்டு கொதிக்க வைக்காதீங்க, ஓப்பன் பண்ணியே கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே இதில் தேவையான அளவுக்கு மீன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். கிழங்கா மீன் ஒரு 1/2 kg போட்டிருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு குழம்பு கரெக்டாக இருக்கும். மீன் போட்டதுமே கரண்டி வச்சு ஸ்பீடாக கலக்கக்கூடாது. சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மீன் உள்ளே போயிடும். ஒரு 5 மினிட்ஸில் மீன் வெந்துடும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் இந்த மீன் குழம்பு. இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் இல்லை ஃபஸ்ட் டைம் மீன் குழம்பு ட்ரை பண்ணுறீங்கனாலும் இது ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாராட்டு வாங்குவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.